जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு 5 சனி அபவாதம் என்பார்கள். அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசி. பெண் சாபம் உள்ள ராசி. ஆண்களுக்கு, பெண்களுக்கு அப்படியே எடுத்துட்டோன்னா இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பேட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன செய்யறது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. அதாவது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, அதே போல கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இதுல இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மிகுந்த பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப சொல் பேச்சு கேட்கறது இல்லை, வீட்டுல யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. சில நேரத்துல அப்படியே அலட்சியமா பாக்குறது, அலட்சியமா போறது வருதுங்கிற மாதிரி இருக்கு. உடல்நிலையில அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு உண்டு. அது வயதான பெண்மணிகள்லாம் கொஞ்சம் உடல்நிலையில அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு எதிரி வெளியிலிருந்து வரணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல எதிரிகள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு வெளியில இருந்துலாம் புதுசா எதிரி வரணுங்கிறதே கிடையாது. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிட உணர்ச்சி பல வருட உழைப்பை கூட கேள்விக்குறியாக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல அலுவலகத்தில் பொறாமை மற்றும் மறைமுக எதிர்ப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். பிசினஸ், தொழில் ஒப்பந்தம் போன்ற விஷயத்துல கூட்டாளிகளை நம்பி எதுவும் செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கணவன் மனைவி இடையே ஈகோ மோதலை தவறுங்கள். விட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி திரும்பும். நல்ல பேச்சுவார்த்தை தொடங்கலாம். குடும்பத்தின் ஆலோசனையுடன் முடிவெடுங்கள். கடன், இஎம்ஐ, மருத்துவ செலவுகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, இப்போ ஒரு கணவன் மனைவி உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாமியார் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல அட்வைஸ் பண்றது நல்ல பழக்கத்துக்கு நல்லது. இதை நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணாம நீங்க ஒரு கெடுதலான அட்வைஸ் நீங்க சொல்றீங்க. இதை செய்யாத, அதை பண்ணாத, அதாவது வாழறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னா
பிரியறதுக்கு வழி காட்டுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சந்தேகப்படாதீங்க. ஸோ என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் பார்த்து பண்ணுங்க. நீண்ட காலமாக நின்றது ஒரு வேலை திடீர்னு முன்னேறி நல்ல பலன் தரும். ரகசியங்களை தவறான நபரிடம் பகிர்ந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா கெட்ட விஷயமா மாறும். கவனமா இருங்க. போட்டி தேர்வுகளுக்கு நல்ல முன்னேற்றம். சோம்பலை விட்டால் வெற்றி தரும். உணர்ச்சி வசப்பட்ட முதலீடு இழப்பை தரலாம். பொறுமையுடன் செயல்படுங்கள். அதே போல சீனியர் சிட்டிசன்லாம் மூட்டு வலி, ரத்த அழுத்தம் போன்ற சர்க்கரை அளவில் கவனம் தேவை. மன அழுத்தம், வயிற்று உபாதை, தூக்கமின்மை போன்றவற்றில் அலட்சியம் காட்டாதீர்கள். சில விஷயத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணும், சில விஷயத்துல பார்த்து போடுங்க. சண்டை விஷயத்துல ஒரு கடுமையான வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். ரொம்ப கரெக்டா இருந்துக்கோங்க. வெளியிட தகராறு அப்படிங்கிற பொது இடத்துல அல்லது அண்டை வீட்டாருடன் தேவையற்ற சண்டையை போடாதீங்க. அண்டை வீட்டாருடன் கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு வேண்டாம். அப்புறம் அவன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான், நாளைக்கு நீங்க மன வருத்தப்படும், மன உளைச்சல் இருந்துட்டு சில பேருக்கு வீடை வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட வரும். வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுல கொஞ்ச நாள் போய் இருக்கலாம். இவனோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு துஷனை கண்டா தூரம் விளக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இருக்க உங்களை நீங்களா நிறைய விஷயங்களை பார்த்துக்கோங்க. என்ன செய்யலாங்கிறத யோசிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன செய்யலாங்கிறத நான் சொல்றேன். இந்த வாரம் உங்கள் பலம் துணிச்சல் அல்ல, சுய கட்டுப்பாடு. கோபத்தை வென்றால் எதிரியும் வெல்வீர்கள். பொறுமையை காப்பாற்றினால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு பார்த்து பேசுங்க. தேல் முருகப்பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு நிறைய உண்டு. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல் காட்டட்டும். சுபம்.